வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன். ரொம்ப இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றோம். இப்பொழுது யாருன்னா வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, த பெஸ்ட்டு சாக்ஸ்ஃபோன் ஆர்டிஸ்ட் கத்ரி கோபால்நாத் அவர்களுடைய சிசியர் கலைமாமணி கோவிந்தராஜ் சார் அவர்கள். அவர் இந்த மாவட்டத்திலே இந்த மாவட்டம்னு இல்லை, தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த ஒரு தலைச்சிறந்த கலைஞர். அவரோட சன் சிறந்த அதே போல் சாக்ஸபோன் கலைஞர் திரு ரகு அவர்கள். ரகுவும் அதே போல் தான், அவங்க அப்பா மாதிரியே சிறந்த கலைஞர். அவரும் வந்திருக்காரு. அவரையும் நம்ம சந்திக்க போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இந்த நாள். ஏன்னா இன்றைக்கி சமைக்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, சில்லி சிக்கன் பீஸ். ஓகே, மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு காற்றுக்கருவி. புல்லாங்குழலை போன்று காற்று மூலைங்கிற காற்றுக்கருவி. இது ஒரு வித்தியாசமான கருவி, அதுவும் ரொம்ப கஷ்டமான கருவி. இதை பொதுவாக வெஸ்டர்னில் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சார் கர்நாடிக்கில் அதை மாற்றி பண்ணுவார். அவ்வளோ அற்புதமாக செய்வார். இதில் கீங்கெல்லாம் நிறைய இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கீ இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஒரு சாக்ஸபோன் கலைஞருங்க. அதாவது தருமபுரி மாவட்டம், காரிமங்கலம் வட்டம், அனுமந்தபுரம் கிராமம். நான் கர்நாடிக் சாக்ஸபோன் கலைஞர். அதாவது என்ன சொல்கிறது, சினி சாங்ஸு, கர்நாடிக்கு எல்லாம் பேசிக்காக அடிப்படையாக முறையாக பயின்று வாசிக்கும் கலைஞர். கலைமாமணி அவார்டெலாம் கிடச்சிருக்கு. மிக சிறப்பாக என்னுடைய கலைப்பயணத்தை நான் நடத்திட்டு வரேங்க. உங்களை பற்றி எனக்கு நிறைய தெரியும். இருந்தாலும் நேயர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இவர் டாக்டர் கோவிந்தராஜ் சாக்ஸபோன் ஆர்டிஸ்ட். இவர் அனுமந்தபுரம் கிராமத்தில் பிறந்தவர். காரிமங்கலம் வட்டம், தருமபுரி மாவட்டம். இவர் சார் பாலகிருஷ்ணப்பா குப்பம் ஆந்திர மாநிலம், அவர்கிட்டையும் பயிற்சி எடுத்திருக்காரு. அப்புறம் உடுப்பியில் ஆர் நாராயணசுவாமி கோவை, அவர்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காரு. கிளார்னெட் வித்வான் தஞ்சாவூர் ராமதாஸ் அவர்கிட்ட பயிற்சி எடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பயிற்சி எடுத்த விவரங்கள். அப்புறம் காஞ்சி காமகோடி பீடம் ஆஸ்தான நாதஸ்வர வித்வான் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு இசைப்பள்ளி ஆசிரியர் குணசேகரன் அவர்கிட்டையும் பயின்றிருக்காரு. அப்புறம் டாக்டர் கலைமாமணி டாக்டர் சாக்ஸபோன் வித்வான் கத்ரி கோபால்நாத். அதான் ரொம்ப சிறப்பு. கத்ரி கோபால்நாத்துங்கிற சாக்ஸபோனில் உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய வித்வான். அவர்கிட்ட பயின்றிருக்கிறாரு. இவருடைய கச்சேரி விவரங்கள் பார்த்திங்கன்னா, பல மேடைகளில், பல கச்சேரிகள், பல சபாக்களில் இவர் பண்ணியிருக்காரு. அது நிறையா இருக்குது அவர் பண்ண விவரங்கள்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, விருதுகள் 2026 இசைமணி விருது, சினிமா கலைமன்றம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2009 காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஆஸ்தான விருதையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2009 அதிலேயே சவுத் இண்டியன் சோசியல் கல்ச்சுரல் அகாடமி சென்னை, அவங்க பாலசுப்ரமணியம் மற்றும் திரைப்பட இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் திரு பி சீனிவாஸ் அவர்களால் சாக்ஸபோன் சுருதி இன்பகாமணி விருது, இப்படி ஒரு விருது அவங்க கொடுத்துருக்காங்க. 2011 திரு ஆனந்தன் மற்றும் ஹேமநாதன் மண்டல உதவி இயக்குனர் கலை பண்பாட்டுத்துறை அவர்களால் கலை சுடர்மணி என்ற மாவட்ட அளவிலான விருதையும் கொடுத்துருக்காங்க. 2012 நட்சத்திர இசைத்தன்றல் பிரபல பின்னணி பாடகர் பத்மபூஷன் பி சுசீலா, சென்னை ஜெயந்தி ஸ்ரீ நம்மதூரி சுப்புலட்சுமி, ஹைதராபாத் அவர்களால் சிறந்த சாக்ஸபோன் கலைஞர் என்ற விருதையும் அவர் வாங்கியிருக்காரு. 2012 குடியரசு தின விழாவில் சேலம் மாவட்ட இசைக்கலைஞர்கள் சங்கம் வழங்கிய மங்களநாத மணி என்ற விருதையும் வாங்கியிருக்காரு. 2019 சென்னையில் சர்வதேச பல்கலைக்கழக டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. 2020 மாநில கிராமிய கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பாக மதுரை மண்டல வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மதுரை அவர்கள் கொடுத்துருக்காங்க. இப்படி அவரை பற்றி இன்னும் நிறைய விருதுகள் சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் நிறைய விருதுகள் இருக்குது. சார்கிட்ட பேசுவோம்.
சார் வணக்கம். இது வந்து ஆங்கில இசைக்கருவி. ஆமாங்க ஐயா. அந்த ஆங்கில இசைக்கருவியில் நீங்கள் எப்படி இது கர்நாடிக்காக மாற்றினீங்க? இது வந்து நான் மாற்றலைங்க ஐயா. நம்ம வாத்தியாருக்கு முன்னாடியே ஒருத்தர் மாற்றிருக்காரு. ஓஹோ. என்னோட குருநாதருக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து கர்நாடகாவில் வந்து மாற்றிருக்காரு. அவர் பேர் வெங்கடப்ப டோக்ரான்னு சொல்லிட்டு. ஓஹோ. அவர் தான் முதல்ல வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இது ஒரு சைடு வாத்தியம், பேண்டில் வந்து சைடு வாத்தியமாக இருந்தது. இந்த வாத்தியத்தை வந்து இதில் முறையாக பயின்று வந்து அவர் தான் வந்து இந்த கீர்த்தனைகள்லாம் வாய்ச்சி பண்ணியிருக்காருங்க முதல்ல. அதுக்கப்புறமா வந்து நம்ம சார் வந்து அதில் நுழைஞ்சி ரொம்பவும் சிரமப்பட்டு நாதஸ்வரம்லாம் அவர் வாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப இதை விரும்பி இதில் நுழைஞ்சி அவர் வந்து பெரிய சாதனை பண்ணிட்டார், பெரிய ஆராய்ச்சியே பண்ணிட்டார். அதில் வந்து அவர் பண்ணது வந்து நிறைய பேருக்கு தெரியலிங்க. வெங்கடப்ப டோக்ரா பண்ணது வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறீங்கன்னா மீடியாக்கள் இல்லை. அந்த காலத்தில் வந்து வீடியோ என்ன டிவி இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, ஊடகங்கள் இல்லாத காரணத்தினால அவர் வெளிப்படையாக தெரியல. ஆனால் நல்லா பிரமாதமாக வாய்ச்சிருக்கார் அவர். அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம். எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒழுக்கமாக தொழில் பண்ணால் அது வந்து ஏற்றுக்க வேண்டிய விஷயம் பண்ணியிருக்காரு. நம்ம சாரெல்லாம் கூட அவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காரு ஆரம்பத்தில். ஆனால் இவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து பெரிய லெவலில் சினிமாவெல்லாம் வாய்ச்சி பெரிய லெவல் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்னென்னா, இங்கே உங்களுக்கு தெரியும் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 1000 பேர் சாக்ஸோஃபோன் வாசிப்பாங்க. யாரும் ஒருத்தரும் முறையாக பயிலாமல் பேண்டில் வாசிச்சுட்ருக்காங்க. நானும் அதே போல் இருந்தேன். நானும் பேண்டில் இருந்தேன். பேண்டில் வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாய்ச்சேன். கிளார்னெட்டு, ட்ரம்பட்டு, சாக்ஸோஃபோனு, ட்ரம்மு, சைடு ட்ரம் எல்லாமே வாய்ச்சேன். நான் வாய்ச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மரியாதை வந்து சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. பேண்டு அப்படின்னும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வைக்கிறாங்க, சில இடத்துல வெளியில் உட்கார வச்சு வாசிக்க வைக்குவாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க கண் கூட. இதை வந்து நான் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறேன். அதாவது இருக்கும், பல இடத்துல இருக்கும். அதை பார்த்த உடனே எனக்கு சில இடத்துல இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. வருத்தமாக இருந்த காரணத்தால் என்ன செய்யணும் அப்படின்னா, முறையாக நம்ம பயின்றோம்னா நம்ம உட்காந்த இடத்துல கச்சேரி பண்ணலாம். தவுள் கூட வாய்ச்சோம்னா முறையாக கச்சேரி பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் தாங்க ஐயா நான் வந்து முதல்ல அவர் பாலகிருஷ்ணப்பா, அதுக்கப்புறம் உடுப்பி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சார்கிட்ட போனேன். இவர்கிட்ட 5 வருஷம் இருந்தேன். இந்த உடுப்பி நாராயணசாமின்றவர்கிட்ட. இவர்கிட்ட ஒரு வருஷம் தான் இருந்தேன், அவ்வளோதான். பாலகிருஷ்ணன் நான் கேள்விப்பட்ட வரையும் கத்திரி கோபால்நாத் சார்கிட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் சேர்றதே பெரிய விஷயம். உண்மைங்க. அவர்கிட்ட போகவே முடியாது. 15 வருஷம் இருந்தேங்க. அப்புறம் எப்படி அவர்கிட்ட நீங்கள் அவர் நம்ம மாமா ஒருத்தர் இருக்காருங்க பெங்களூரில். அவர் வந்து ஒர்க் ஷாப்பு வச்சு நடத்திட்டுருக்காரு. அவர் அந்த இடத்துல வந்து சாக்ஸோஃபோன் ரிப்பேர் பண்ணுற ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து போய் அங்கே கடை வச்சுருக்காரு பெங்களூரில். அவர் வந்து இந்த ஒர்க் ஷாப் போகும்போது அந்த வழியில் தான் நுழைஞ்சு போகணும். அந்த ஒர்க் ஷாப்பு சாக்ஸோஃபோன் ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு அந்த ஒர்க் ஷாப் முன்னாடி தான் நுழைஞ்சி போகணும் வழி. அதில் வந்து அவர் சார் வந்து அடிக்கடி அங்கே ரிப்பேருக்கு வரும்போது அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லும்போது நான் வந்து ஒரு முறை அவர் ஊருக்கு வந்திருந்தார். அப்போது வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இந்த மாதிரி கற்றுட்ருக்கேன், மேற்கொண்டு போகணுங்க மாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இருக்கேன். இந்த மாதிரி கதிரி சாரோட நம்பர் கிடச்சி அவருக்கு கிடைச்சா நான் அவர்கிட்ட படிக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் வேணால் முயற்சி பண்ணுறேன், அங்கே வராரு அவர், நான் வந்து ஆச்சாரிக்கிட்ட சொல்லி ரிப்பேர் பண்ணுற ஆச்சாரிக்கிட்ட சொல்லி நான் பேச வைக்கிறேன்னு சொன்னாருங்க. அதே மாதிரி வந்து அந்த ஆச்சாரியோட கிட்ட இவர் போய் பேசி அவரோட முழு அட்ரஸ் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மாதம் லெட்டர் போட்டேன் அவருக்கு. அவர் ரிப்ளே பண்ணல, பதிலே கொடுக்கல. அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் மாமாவை கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி நான் கொடுத்தேன், அவர் ஃபோன் பண்ணேன், அவர் எந்த ரிப்ளையும் பண்ணாமல் இருக்கார். எல்லாம் அவர் பிஸியான டைமிங், அவருக்கெல்லாம் டைம் இருக்காது. சரி நான் ஒரு டேட்டு அவரை கேட்டு சொல்கிறேன், அந்த டேட்டில் நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி அவர் சொன்ன டேட்டுக்கு நான் போனேன். போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வெயிட் பண்ணேன். சாயந்தரம் தான் வந்தார். ரொம்ப நான் பெரிய எதிர்பார்ப்போடு போனேன், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்போடு போனேன். சாதாரணமாக அவர் இறங்கி நடந்து வர்றாரு. சாதாரணமாக இறங்கி அவரையே சாக்ஸோஃபோன் தூக்கிட்டு, நான் மேனேஜர் இருப்பார், அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க. இல்லை, அது உண்மைதான். ஏன்னா இன்றைக்கி வந்து உலக அளவில் ஒரு பெரிய மேதைன்னா அவர்
சாக்ஸாஃபோனில் அவர் கண்டிப்பாங்க. டூயிட் படத்தில் கூட அவர் தான் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரொம்ப நிறைய படத்தில் வாச்சிருக்காரு, சங்கமத்தில் வாச்சிருக்காரு. அதுக்கு முன்னையே வந்து நிறைய படத்தில் இளையராஜா சார்கிட்ட சின்ன சின்ன பீஸ்லாம் வாச்சிருக்காரு. அதெல்லாம் பேர் போடல, அவங்க பேர் போடல. டூயட் படத்தில் தான் வந்து பேர் வந்ததுங்க. அவர் எளிமையாக இருக்காருன்னா அவருடைய பெருந்தன்மை. ஆமாங்க. அதுக்கப்புறம் நான் போய் அவர்கிட்ட காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு சின்ன ரூம், அது ஒரு 10 சீட்டு போட்ட ரூமு, அதுக்குள்ளே தான் ரிப்பேரிங் பண்ணுறாங்க. அங்கே வந்து பாய் போட்டு கீழே உட்காந்தாரு. அதுக்கப்புறமா போய் நான் அவர்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் பேசி, எனக்கு டைம் இல்லை தம்பி, நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். அடிப்படையாக முதல்ல இருந்து கிளாஸ் எடுக்குவேன், ஆனால் அது வந்து சீக்கிரமாக எடுப்பேன். அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் உங்களுக்கு வசதியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வசதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சாதாரணமான குடும்பம் தான் அப்படின்னு சொன்னோம். செலவெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. உங்களால் செலவு செஞ்சு என்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு முடியும்னா நீங்கள் வாங்க. இந்த மாதிரி அடுத்த மாதம் 1ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு இந்த மாதிரி வர ஒரு கச்சேரி, அங்கே வந்து பாருங்கன்னு சொன்னார். அதுக்குள்ளே நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் அவர்கிட்ட வாட்சி காட்டினேன். அவர்கிட்ட வாட்சி கட்டின பின்னால் அப்புறம் ஒரு ஒப்புதல் கொடுத்து அவர் டேட் கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சேர்ந்தார். அவர்கிட்ட சேர்ந்து அவர் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் ஆரம்பித்தார். ஆனால் சீக்கிரம் ஷார்ட் டைம், ஒரு வாரத்துலேயே அப்படியே சரளி வரிசை, ஒரு வாரத்துலேயே ஜெண்டை வரிசை. ஏன்னா உங்களுக்கு அப்படி சீக்கிரமாக நீங்கள் அதில் பயிற்சி எடுத்துருந்ததுனால அது உங்களுக்கு சௌகரியம். அவங்க முதல்ல இருந்து ஆரம்பத்துலேருந்து போகணுன்னா அது அவருக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி போனோங்க ஐயா. அவர்கிட்ட ஒரு 15 வருஷம் அவர் இறக்குறதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் நான் கிளாஸ் நின்னேன். ஏன்னா நமக்கு குடும்ப சூழ்நிலை, நானும் மெட்ராஸில் போய் தங்கிட்டு வீடெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பசங்கள்லாம் படிச்சுட்ருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. நான் 15 வருஷமாக அங்கேயே இல்லைங்க. அவருக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ போயிடுவேன். மற்ற நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம். இங்கே 10 நாள்னா அங்கே 20 நாள் இருப்பேன், இல்லை அங்கே 20 நாள் இருந்தால் இங்கே 10 நாள். ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களுக்கு இப்போ பார்த்ததில்ல. அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபேமிலியில் சாதாரணமான குடும்பங்க. அப்பா வந்து பேண்டில் கிளார்னெட் வச்சுருந்தார். அவருக்கு சங்கீதம்லாம் ஒன்றும் தெரியாது. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் வீட்டில். என்னோட கூட பிறந்தவங்க வந்து 2 அக்கா, என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் பேண்டில் சாக்ஸோஃபோன் வாசிக்கிறாரு. என் தம்பி வந்து டிப்ளமோ அக்ரி படிச்சுட்டு அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இசைத்துறையில் வந்து அடுத்தது வந்து என்னோடய மகன் ரகுராம், சிவராமன் 2 பேருங்க. எனக்கு ஜனனின்னு ஒரு பொண்ணு. 2 பேருமே சாக்ஸோஃபோன் கற்றுக்கிட்டாங்க. அவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால, சிவராம் வந்து அந்த சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறதுனால டைம் இல்லாதனால விட்டுட்டாரு. பெரியவர் வந்து இது படிச்சிருக்காரு, மெடிக்கல்ஸ் படிச்சிருக்காரு. அது படிச்சுட்டு அவர் சாக்ஸோஃபோன் வாசிச்சிட்ருக்காரு. ஆமாங்க. பொண்ணு வந்து இப்போ படிச்சுட்டு. ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ வந்து நேயர்களுக்காக நீங்கள் கொஞ்சம் இதை வாசிக்க. மகிழ்ச்சிங்க ஐயா.
நல்லா இருக்கு சார், ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சிங்கய்யா. சார் இந்த அம்சத் வசனி அந்த ராகம் வாசிங்க சார். Play by TF Card. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ராகம் மட்டும் கரகர பிரியாவில் சிறப்பு சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரே ஒரு திரை இசையே இதில் கேட்கணும்னு ஒரு ஆசை, ஏதாச்சும் ஒரு பாட்டுங்க. மகிழ்ச்சிங்க. அந்த இந்த யூடியூப் அன்பர்களுக்கும் நம்ம ரவிவர்மா சேனலுக்கும் மிகவும் நன்றி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. நிறையா
எஃப்எம்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், சேலம் எஃப்எம்க்குலாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், நம்ம எஃப்எம்க்கும் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அடுத்ததாக நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து செஞ்சு இதை இது பண்ணுற ரிலே பண்ணுறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவர் வந்து என்கிட்ட கொஞ்ச நாள் கிளாஸ் படித்தார், அதாவது கர்நாடிக் கற்றுக்கிட்டாரு. என்னோடய சிஷ்யன் தான் அவருக்காக நான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கேன். மற்ற ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. எல்லாருக்கும் மிகவும் மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. திரை இசையில் வந்து மண்ணில் இந்த காதல் அந்த பாட்டு இது அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லிடுறேன் நான். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வர்றதுக்கு காரணம் உங்கள் சிசிங்கிறதுனால நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம மாவட்டத்தில் இருக்கிற சிறந்த கலைஞர்களை அவங்கள வந்து அறிமுகப்படுத்துறது. உங்களை அறிமுகப்படுத்தின தேவையில்லை, நீங்கள் வந்து பிரபலமானவர், நீங்கள் பிரபலமான கலைஞர். அது ரவிவர்மாவுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆமாம், அந்த இதை சொன்னீங்களே அது நேயர்களுக்காக குறையொன்றும் இல்லை.
அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு அப்புறம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நிறைய பேர் வாசிக்கணும், நிறைய பேர் வளரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் கிளாஸ் எவ்வளோ பேர் வந்தாங்க, கிளாஸ் வந்தாலும் எல்லாம் 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி வந்துட்டு நின்றுட்டாங்க. யாருமே வந்து இப்போ சாக்ஸோஃபோன் கற்றுக்கிட்டுங்க, ரவிவர்மா விடுங்க, அவர் சினிப்பில் இருக்கார், அது சம்மந்தம் இல்லை. மற்றவங்கெல்லாம் வர்றவங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் கற்றுக்கணும். 5 வருஷம் கற்றுக்கினா தாங்க இந்த தொழிலை வந்து மேம்படுத்த முடியும், வாசிக்க முடியும். அதாவது வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கர்நாடிக் பூத்தி வந்து வாசிக்கிறதுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குது, அவ்வளோ பண்ணணும். அதனால் வந்து ரொம்ப மனசுக்குள்ளே எனக்கு என் பையனை தவிர மற்றவங்க யாருமே வாசிக்கலை. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க, வாசிச்சாங்க, வந்தாங்க. நம்ம வந்தால் சொல்லி கொடுக்குறது ரெடியாக இருக்கும். ஆனால் யாரும் வர்றதில்லைங்க, முன் வர்றதில்லை. அதாவது என்ன, பேண்டில் போய்ட்டு அப்படியே போய் எடுத்துகிட்டு போய் அவங்களே அவங்க இஷ்டத்துக்கு அப்படியே வாசிட்டு அப்படியே போட்டுருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இந்த மதிப்பு மரியாதையும் குறையக்கூடாது, வளரணும். எனக்கு அப்புறம் வந்து இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து நிறைய பேர் வாசிக்கணும். நாதஸ்வரம் நிறைய பேர் வாசிக்கிறாங்க, நல்லா வாசிக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி சாக்ஸோஃபோனில் வந்து நிறைய பேர் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய முறையாக வாசிக்கணும்னு என்னோட பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்ற நினைக்கிற வாத்தியாரங்கள் மத்தியில் எல்லாரும் கற்றுக்கணும். இந்த கலை வந்து இதோட போயிடக்கூடாது, என்னோட போயிடக்கூடாது, என் மகன் மட்டும் போதாது, இன்னும் இருக்கிறவங்க எல்லாரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அவர் வந்து உலக லெவலில் பண்ணார். நம்ம சார் வந்து உலக லெவலில் வந்து சிஷியம் எல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்சது நம்ம மாவட்டத்திலேயாவது நம்ம வந்து அதை பண்ணணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கிளாஸுக்கு வரவங்க யாராக இருந்தாலும் இந்த சேனலை பார்க்குற நேயர்கள் சாக்ஸோஃபோனில் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க நிச்சயமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பாரு. அவர் இருக்கும்போதே அந்த கலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நேரடியாக வர முடியாதவங்க ஆன்லைன் கிளாஸில் கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சாக்ஸோஃபோன் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். ஐயாவை கான்டாக்ட் பண்ணாங்க, அவர் வந்து ஆன்லைனில் கூட உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பார். நேயர்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டாக்டர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு நமது நடிகவேலி எம்.ஆர். ராதா நாடக நடிகர் சங்கத்தினுடைய மாவட்ட பொருளாளர் திரு காசு சக்கரை அவர்கள் அவரை கௌரவப்படுத்துவார். வாங்க காசு. நம்ம சாக்ஸோஃபோன் சாரோட கோவிந்தராஜோட சன் வந்து ரகு, அவரும் சிறந்த சாக்ஸோஃபோன் கலைஞர். இவருக்கு அடுத்தபடியாக அவர் தான் இன்றைக்கி ரீடிங்கில் இருக்கிற மிக அற்புதமான கலைஞர். தாய் 8 அடினா குட்டி 16 அடின்னுவாங்களே, அதுபோல் இவர் 36 அடி. வாங்க ரகு. வளரும் கலைஞர், வளர்ந்து விட்ட கலைஞர் தான். ஏன்னா இன்னும் வளரும் கலைஞர், இன்னும் சிறப்பாக வளரணும், உலகெங்கிலும் பேர் வாங்கணும். அப்படிப்பட்ட அற்புதமான கலைஞருக்கு இந்த கைனி கிளைப்பின் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். மகிழ்ச்சி. ஓகே, சாருக்கு வந்து இதெல்லாம் வந்து அவரெல்லாம் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று. மிகவும் நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சேனலுக்கும் நன்றி, அனைத்து இசை கலைஞர்களுக்கும், அனைத்து யூடியூப் ஆர்வலருக்கும் மிகவும் நன்றிங்க ஐயா.